நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் எனது மாவட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் அனைவரும் வீட்டு ஆய்வுடன் அவர்களோட வேலையை அவர்கள் செய்வதற்கு இந்த உடற்பயிற்சி தான் முக்கியம் என்பதை உணர்த்து வருகிறேன். நாம் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறோம். அரை மணி நேரம் உட்கார, 4 மணி நேரம் உட்காரலாம். வயதான காலத்தில் ஒரு ஓரம் உட்காரும் போது நல்லா திரும்பி உட்கார்ந்து போக என்ன சொல்லணும்னா, நான் குடிச்சு வச்ச பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருக்காமல் ஒரு வேலை இல்லை அப்படின்னு வேற வீட்டுக்காரங்க சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏடி நீ வந்து என்னன்னா பசங்க கடையை ஐயாவுடைய சொந்த அனுபவம் போல இல்ல நீ ஃபர்ஸ்ட் டேலியே அந்த ஹாஸ்பிட்டல் கட்டப்போ அந்த பக்கம் நின்று நாளே இருக்குது. அன்னைக்கு மாமாவோட ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதல்னா, அன்னைக்கு ஒரு நாள் வேண்டுதல் சொன்னாரு. சொன்ன ஒன்று அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல எனக்கு வந்து இந்த பட்டுப்புடவை அந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு அந்த அம்மா வேஷ்டி கட்டி அந்த அம்மா அவங்க புடவை கட்டிக்கிட்டு வேஷ்டி கொடுத்துட்டு 2 பேருக்கு என்ன பண்ணாங்க, என்ன வந்துருக்கிறாங்க கோயில் போன வெளியிட்டேன். ஆனால் இவங்க நம்ம நிறைவேறல. அதனால தான் என்னன்னா எல்லாரும் இப்போ நம்ம தனியாக வந்துட்டு நீ தனியாக உட்காந்து நான் தனியாக உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, புடவை கட்டி கூட வேஷ்டி கட்டிட்டு என்ன வேணும்னு கேட்டாங்க. வண்டி எடுத்தா சாப்பிடுங்க, வண்டி தரணும், வண்டி வேணாங்க, வேணும் வந்து வீட்டில் நடந்து போகணும் அப்படின்னாங்க. நடந்து போகணும்னு நேரம் என்ன வேணும்னு கேட்டாங்க. கேட்டோம்னா அம்பாளைய நம்ம வந்து தாயாரையும் 2 பேரும் சேர்ந்து பெருமாளை சேர்த்து ஒரு 5 சுற்று சொல்லணும் அப்படின்னாங்க. உடனே நான் திருப்பி வச்சாலும் வாசம் வரணும் வேகமாக சுற்றினாங்க. சுற்றி கொஞ்சம் அடுத்த நேரம் கேட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் இருக்காங்க, அவங்க ரொம்ப சுற்றுனாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, சரி நம்ம இன்னொரு கோவில் பார்க்குற அங்கே வந்து 16 சுற்றுனாங்க. எல்லாத்தையும் சுற்றிட்டு நேரம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஐயருக்கு ஒரு 10 ரூபா மட்டும் தான் போட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ காசே கொடுக்கல. 10 ரூபா போட்டுட்டு என்ன பண்ணாங்க, நேரம் கொடிக்க வந்து கும்பிட்றாங்க. கீழே வந்து கும்பிட்ட உடனே பக்கத்தில் புதுசாக கல்யாணம் நல்ல பையன் நல்லா சோத்தை சாப்பிட்டு 82 கிலோ வெயிட்டு. 82 கிலோ வெயிட்டு. அந்த 82 கிலோ இந்த பொண்ணு வந்து 32 கிலோ 30 கிலோ தான் இருக்கும். அந்த பொண்ணு சொல்லுது, பாரு அந்த அங்கிளும் ஆண்டியும் எப்படி கோயிலில் வந்து கும்பிட்றாங்க. உடனே ஆத்தா கூப்பிட்டாங்க, எந்த ரசிகம் கொடுத்தாங்க, நல்லா திமுக அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, விழுந்து கும்பிட்ட உடனே நீ சாமி கும்பிடணும், அவங்க வந்து காலை விழுந்து கும்பிட்டாங்க. அவங்க விழுந்து கும்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பையன் உடனே நீ என்னதான் பண்ணீங்க இப்படி இறந்து இவர் சொல்ற பக்கத்தில் ஏடி அந்த பொண்ணு சொல்லுச்சு, நீங்க நடந்து வந்த
இன்னொரு 2 நிமிஷம் இருக்கு, நீங்க பேசுங்க. ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு எனக்கு வந்து எவ்வளவு சீட்டு எடுத்தேன். எப்போ நான் வந்து அன்கான்சியஸா 6 மாசம் இருந்துட்டு கரெக்டா வந்து 5 நாள் கழிச்சு 6 மாசம் ராமச்சந்திரன் வெளியே வந்தேன். வந்தவங்க உடம்புல குறைவாக இருக்கக்கூடிய என்னோட ஒரு இதர வேலை ஒரு தொழிலாளி பார்க்கறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தா அவர் வந்து இதே மாதிரி ஆட்டோல இறந்தேன். இறந்தோடனே எனக்கு ஒரு ஆசை, சரி ஒரு போட்டோ பார்க்கலாம்னு கேட்டேன். கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, அங்கிள் இந்த மாதிரி வந்து அவங்க விசேஷத்துக்கு போயிருக்கேன், ஆனா எங்க அப்பா வந்து போட்டோ கொடுக்குறாங்க. அப்ப நான் நினைச்சேன், ஐயோ ஒரு வருஷம் இருந்துருவாங்க, நம்ம பார்க்க வைக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, ஒவ்வொரு தப்புலையும் நம்ம மேல என்ன தப்புன்னு நினைக்கிறது அந்த குடும்பத்தில் நல்லது எந்த விஷயத்தையும் நடந்துக்கிறது. அதனால யாரையாவது உடம்புல முடிவு வராங்களோ அவங்கள பார்க்கும்போது ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்ததுனால நம்ம ஒரு இதையும் பார்த்தேன். பார்க்கும்போது நேரம் அங்கேருந்து நம்ம நாட்டில் என்ன கடையில் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன சொன்னாங்க, என்னால் நடக்க முடியல, கிட்டத்தட்ட 4 நாள் வந்து காலை ஊங்க முடியல, ஒரு காலை ஊங்க ஒரு காலை இன்னொரு காலை ஊங்க முடியல. அவங்களுக்கு வந்து 6 மாதம் பிசியோதெரபி எடுத்து நடக்க வைக்கணும்னாங்க. ஆனா 6 மாதம் பிசியோதெரபி நடத்த வைக்கணும்னு இன்னொரு டாக்டர் சொல்றாரு, இல்லைங்க கட்டாயம் வர முடியாது அப்படின்னாங்க. ஒரு காலை ஊங்க இன்னொரு காலை ஊங்கும் போது நான் இங்கேருந்து 32 வருஷம் திருப்பி நடந்து போனேன். இன்னைக்கு நாளைக்கு மாறணும்னா சரி டைம் இல்லை இல்லை கை தூக்கல அடுத்த